ஸோ இந்த சிம்டம் வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஆயில் பாத் பண்ணும்போதே எரிச்சலும் வலியுமே குறைய ஆரம்பிச்சிடும். பட் சைஸ் குறையிறதுக்கு நம்ம அதுக்கான இன்டர்னல் மெடிசன் கொடுத்தா தான் அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்தாக இருக்கட்டும், வெளியில் தடவுற மருந்தாக இருக்கட்டும், இதை பயன்படுத்தும் போது இமிடியேட்டாக நீங்கள் கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகிறத இமிடியேட்டாக பார்க்கலாம். பட் இதுக்கான கறி வகைகளில் வந்து ஊர் பன்றி கறி, நம்ம கிராமங்களில் வளர்க்கக்கூடிய கறி, இதில் காட்டுப்பன்றி, இது ரெண்டுமே வந்து இந்த பைல்ஸை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் நத்தை கறி, நம்ம கிராமங்களில் வயல்களில் இருக்கக்கூடிய நத்தை, இப்போ நத்தை வந்து ஹெல்ப் பண்ணும். நண்டு சாப்பிட்டா இது ப்ராப்ளம். எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற புளிப்பு வந்து உங்களுக்கு ரோல் பண்ணாது. புளியம்பழத்துலேருந்து வரக்கூடிய புளி இதை வந்து கண்டிப்பாக பித்தத்தை அதிகமாக்கும், பைல்ஸையும் அதிகமாக்கும். இதை வந்து கோடம்புளின்னு சொல்லக்கூடிய ஒரு சில புளி கேரளா சைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மாற்றாக பயன்படுத்திக்கலாம். அதை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு சில வெண்ணெய் மெத்தட் இருக்குது. அதெல்லாம் வந்து மருந்துகளாக பயன்படுத்துறது. இதெல்லாம் நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை பார்க்கும்பொழுது அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதில் எதுவும் மேலே ஊண்டு இருக்கா, ப்ளீடிங் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த விதமான வெண்ணெய் பயன்படுத்தணும், இல்லை வெண்ணெய் இல்லாமல் ஆயின்மெண்ட் பயன்படுத்தணுமா அப்படின்றது, அதை நாங்கள் பயன்படுத்தும் போது அதுலேருந்து ரெக்கவரி கொடுக்க முடியும். உணவுகளில் பார்க்கும்போது நீங்கள் செல்ஃபாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, அந்த நீங்கள் 2 ஸ்பூன் திரிபலா சூர்ணத்தை வந்து வெதுவெதுப்பான கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சிட்பாத், இப்போ எப்படியே அலோபதியில் வந்து சிட்பாத் வந்து லோஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த திரிபலா சூர்ணம் கலந்த சுடுதண்ணியில் நீங்கள் சிட்பாத் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் நல்லா ப்ராப்பராக ஹைஜீனிக்காக மாறும், க்ளீன் ஆகும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் பர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த பைல்ஸ் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி கையாளணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, குறிப்பா பைல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது உணவு சார்ந்த விஷயங்கள்ல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ ஒருத்தங்களுக்கு பைல்ஸ் இருக்கு, இல்ல ஆரம்ப கட்டமா இருக்கு, ரொம்ப கிரானிக் டிசீஸ் முத்தின நிலையில இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான உணவு முறைகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் சார்? சித்த மருத்துவத்தில் மூலம் அப்படிங்கிறக்கூடிய சொல் தான் இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. மூலம் வந்து மொத்தம் 21 வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தினுடைய கிளாசிஃபிகேஷன். இதில் ஒரு அதோடைய சிம்டம்ஸ், அதோடைய ஷேப், அதோடைய சைஸ் இதெல்லாம் பொறுத்து மொத்தம் 21 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நம்ம குறிப்பிடுறது அந்த வாத பித்த கபத்தை பேஸ் பண்ணி தான் என்னுடைய எல்லா ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். இந்த மூலம் வர்றதுக்கான முக்கிய காரணமாக வந்து அனிலப்பித்த தொந்தமலாது மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிலப்பித்தம்னா வாதமும் பித்தமும் எப்போ பைண்ட் ஆகிட்டு நோயை கிரியேட் பண்ணதோ அப்போ தான் வந்து மூலம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த வாதத்தை குறைக்கிறதுக்கும் பித்தத்தை குறைக்கிறதுக்கும் தான் இந்த மூலத்துக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ கபம் வந்து மினிமம் ரோல் தான் அதில். ஸோ எப்போ வந்து உடம்புல வாதமும் பித்தமும் அதிகமாகுதோ இமிடியேட்டாக பைல்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ வாதமும் பித்தமும் அதிகமாகுதுன்னா பாடி ஹீட் ஓவர் ஹீட் அதோட சேர்த்து இந்த வாதம் இன்டைஜஷன் இல்லை வந்து இந்த வயிறு பொறுமல் இதெல்லாம் வர்றது இந்த வாதம் அப்படின்னு சொல்றது. குத்தல், குடைச்சல், வலி இதெல்லாமே வாதத்தோடைய நேச்சர். இது ரெண்டும் பைண்ட் ஆகும்போது தான் இது வந்து மூலம் உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை ரெண்டும் மெயின்டைன் பண்ணுற ஒரு டெக்னிக் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பேசியிருக்கோம். அதில் வந்து எண்ணெய் குளியல். ஸோ பைல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னா இந்த வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடிய எண்ணெய் வகைகள் இருக்குது, மருத்துவ எண்ணெய்களே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சீரகத்தை வச்சு செய்யக்கூடிய சீரக எண்ணெய் இருக்குது, கிடாநெல்லி வச்சு செய்யக்கூடிய கிடாநெல்லி எண்ணெய் இருக்குது, குமரி கற்றாழை வச்சு செய்யக்கூடிய பழத்தெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணெய் ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை நீங்கள் 3 நாள் தொடர்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பைல்ஸ் வந்து இமிடியேட்டாக குறைய ஆரம்பிக்கும், நீங்கள் மெடிசன்ஸ் எதுவுமே சாப்பிடாமலே. ஓகே, இதுக்கு இப்போ குறையுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் முடியும்? ஏன்னா 3 நாளில் ஒரு எண்ணெய் குளியலில் நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா இது குறையுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சிம்டம்ஸில் அவங்களுக்கு கொடுமையாக எரிச்சல் இருக்கும். இப்போ உட்காரும்பொழுது கொஞ்ச நேரம் கூட என்னால் உட்கார முடியல, எரிச்சல் அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு சிம்டம் ஒன்ஸ் பைல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு குத்தல் மாதிரியான வலியும் எரிச்சலும் இனிஷியலாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த சிம்டம் குறையிறது தான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். இப்ப என்னதான் மருந்து சாப்பிட்டாலும், என்ன பண்ணாலும், எனக்கு எரிச்சல் சைஸ்க்கு இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. சைஸ் வந்து எவ்வளோ சின்னதா இருந்தாலும் பெருசா பிரச்சனை இல்ல. எனக்கு ஆனா இந்த எரிச்சலையும், வலியும் எப்படியாவது குறைச்சிருங்க அப்படின்னு அவ்வளோ கொடுமையா இருக்கும். ஓகே. இப்ப இது வந்து மோஷன் போனதுக்கு அப்புறம் வலி அப்படின்னு இருக்குமா? இல்ல நார்மலா நம்ம உட்காரும்போதே டே டு டேலயே இந்த வலிகள், டே டு எரிச்சல் டேல இருக்குமா? இருக்கும். நீங்க சொல்ற அது சிம்டம் வேற. அது வந்து ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஆசனவாய் வெடிப்பு அது. அதுல வந்து மோஷன் போன உடனே எரிச்சல் வலி இருக்கும். இந்த பைல்ஸ்ல வந்து பொதுவா உட்கார்ந்திருக்கும் பொழுதே ஒரு 1/2 அன் ஹவர் மேல நான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னாலே, எனக்கு பெயின்ஃபுல் வர ஆரம்பிச்சுரும். எரிச்சல் வர ஆரம்பிச்சுரும். அதுல வந்து நீர் கசிவோ, ரத்த கசிவோ ஈஸியா வந்து அதுல வர ஆரம்பிக்கும். உட்கார்ந்த இடத்திலேயே நமக்கு வந்து இந்த நம்ம பேண்ட் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுற மாரி இன்னர்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த சிம்டம் வந்து இமிடியேட்டா நீங்க வந்து ஆயில் பாத் பண்ணும்போதே எரிச்சலும், வலியுமே குறைய ஆரம்பிச்சுரும். பட் சைஸ் குறையறதுக்கு நம்ம அதுக்கான இன்டர்னல் மெடிசின்ஸ் குடுத்தா தான், அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு சாப்பிடுற மருந்தா இருக்கட்டும், வெளியில தடவுற மருந்தா இருக்கட்டும், இத பயன்படுத்தும்பொழுது அந்த சைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ, அப்போ எண்ணெய் குளியல நீங்க ப்ராப்பரா அந்த வாதத்தையும், பித்தத்தையும் குறைக்கிறதுக்கு எடுத்தாலே, இமிடியேட்டா அந்த சிம்ப்டம்ஸ நம்ம குறைக்க முடியும். ஓகே. இப்போ பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. என்ன மாரியான உணவுகள் எடுக்கணும்? என்னலாம் தவிர்க்கணும்? குறிப்பா நான்வெஜ் எடுத்துக்கலாமா? அப்படின்ற சந்தேகம் தொடர்ந்து கேட்கறாங்க. ஸோ உணவு முறை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி கையாளணும் டாக்டர்? உணவுகள்ல வந்து எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது, நாங்க எங்களுடைய கான்செப்ட்ல இது வந்து வாதம் சேர்ந்த உணவா, பித்தம் சார்ந்த உணவா இருக்கு. இதுல நீங்க நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம். எந்த நான்வெஜ் சாப்பிடணுங்கிறதே சித்தர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கோழிக்கறி வந்து அந்த மூலச்சூட அதிகமாக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இமிடியேட்டா நீங்க கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னா, இந்த சிம்ப்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகுறத இமிடியேட்டா பார்க்கலாம். பட் இதுக்கான கறி வகைகள்ல வந்து ஊர் பன்றி கறி, நம்ம கிராமங்கள்ல வளர்க்கக்கூடிய கறி, இதுல காட்டுப்பன்றி இது 2மே வந்து இந்த பைல்ஸ வந்து குறைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம நத்தை கறி, நம்ம கிராமங்கள்ல வயல்கள்ல இருக்கக்கூடிய நத்தை. இப்போ நத்தை வந்து ஹெல்ப் பண்ணும். நண்டு சாப்பிட்டா இது ப்ராப்ளத்த அதிகமாக்கும். ஸோ சிக்கன் சாப்பிட்டா அதிகமாக்கும். ஸோ நத்தை, அ பன்றி இந்த மாரியான நான்வெஜ் வந்து நீங்க மசாலா சேர்த்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அந்த பைல்ஸோடைய வீரியத்தையும் குறைக்கும், சைஸையும் குறைக்கும். ஓகே. இது வந்து சூடான பொருட்கள், இது குளிர்ச்சியான பொருட்கள். ஆமா, அப்படிதான் கண்டிப்பா. அத அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஒரு உணவும் அப்படிதான் வந்து சித்த மருத்துவம் பார்க்கும். இதுல வந்து இதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கும். இப்போ பன்றியும், நத்தையும் சாப்பிடுறதுனால உடம்பு குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சியாகும். அந்த பைல்ஸோடைய மாசையுமே அது குறைக்க ஆரம்பிக்கும். நேச்சுரலாவே ஃபுட் மூலியமா குறைக்கணும் அப்டின்னா, நத்தைய வந்து நாங்க மருந்தாவே பயன்படுத்துறோம். அதோட நத்தையோட ஷெல்ல வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அத பஷ்பமா யூஸ் பண்றோம். அத வந்து பைல்ஸ் ட்ரீட்மென்ட்க்காக யூஸ் பண்றோம் அத. பட் அந்த நத்தை கறிய வந்து சமைச்சு சாப்பிடுறதுனாலயும் அதோட இம்பாக்ட் இருக்கும். அதோடைய சைஸ் வந்து குறையறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இந்த காரமான உணவுகள் அப்படிங்கிறது டோட்டலா அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது பைல்ஸ்ல வந்து சொல்றாங்க. அப்ப என்ன மாரியான உணவு முறைகள எடுத்துக்கலாம்? குறிப்பா வந்து இந்த புளி மாதிரி, புளி குழம்பு மாரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாமா? இல்ல அதெல்லாம் தவிர்த்தே ஆகணுமா டாக்டர்? இந்த புளி சொல்லும்பொழுது, பித்தத்தை அதிகமாக்குறதுல ஒரு ஃபுட்ல வந்து மெயின் இம்பாக்ட் வந்து இந்த புளி தான். இந்த புளிய அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடும்போது பித்தம் ரொம்ப அதிகமாகும். அதனால இந்த புளியம்பழத்தில வரக்கூடிய புளி. ஸோ எலுமிச்சம்பழத்தில இருக்கிற புளிப்பு வந்து உங்களுக்கு ரோல் பண்ணாது. புளியம்பழத்திலேருந்து வரக்கூடிய புளி, இத வந்து கண்டிப்பா பித்தத்த அதிகமாக்கும், பைல்ஸையும் அதிகமாக்கும். இத வந்து கோடம்புளின்னு சொல்லக்கூடிய ஒரு சில புளி கேரளா சைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மாற்றா பயன்படுத்திக்கலாம். அத யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெருசா இந்த பைல்ஸ் தொந்தரவு அதிகமாக்காது. புளிப்பு அதிகமாக்கும். கீரை வகைகள் நீங்க நெறைய எடுக்க எடுக்க அந்த மூலச்சூட குறைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போக ஆரம்பிக்கும் பொழுது, அந்த சைஸ குறைக்கிறதுக்கும், அந்த எரிச்சல் வலி குறைக்கிறதுக்கும், இந்த கீரை வகைகள்ல குறிப்பா துத்திக்கீரை கிராமங்கள்ல வழக்கமாவே பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்க துத்திக்கீரை வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு 1 வாரம் தான் இருக்கு, பைல்ஸ் இருக்கு அப்டின்னா, 3 நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு, ஒரு 5 நாள் நீங்க துத்திக்கீரை சாப்பிட்டாலே, இமிடியேட்டா மைல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கிரேட் 1 லெவல்ல இருக்கக்கூடிய பைல்ஸ்லாம் வந்து ஈஸியா அது வந்து ரிவர்ஸ் ஆகுறத பார்க்கலாம். ஓகே. இப்போ பைல்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன மாரி எக்ஸ்டர்னலா நம்ம வெளியில இருந்து எரிச்சல், குத்துறது இந்த மாரி பிரச்சனை இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது. இதுக்கு எக்ஸ்டர்னலா வெளிப்புறமா ஏதாவது மருந்துகள் குடுக்க முடியுமா டாக்டர்? நெறைய மருந்துகள் இருக்கு. இப்ப நாங்களே வந்து குங்கிலியம் வச்சு செய்யக்கூடிய மருந்துகள் யூஸ் பண்றோம். அத வந்து வெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறோம். ஸோ அமிர்த வெண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு சில வெண்ணெய் மெத்தட் இருக்கு. அதெல்லாம் வந்து மருந்துகளா பயன்படுத்துறது. இதெல்லாம் நீங்க டாக்டர்ஸ்ட்ட பார்க்கும்பொழுது, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அதுல எதுவும் மேல ஊண்டு இருக்கா? ப்ளீடிங் இருக்கா? இதெல்லாம் செக் பண்ணிட்டு, எந்த விதமான வெண்ணெய் பயன்படுத்தணும்? இல்ல வெண்ணெய் இல்லாம ஆயின்மென்ட் பயன்படுத்தணுமா? அப்படின்னு இருக்கு. அத நாங்க பயன்படுத்தும்போது, அதுலருந்து ரெக்கவரி குடுக்க முடியும். உணவுகள்ல பார்க்கும்போது, நீங்க செல்ஃபா ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, அந்த திரிஃபலாங்கிறது நெறைய பேர் சாப்பிடுவாங்க. திரிபலா வந்து உங்களுக்கு அந்த ப்ளீட் ஆகுறதையும், அந்த ஊஸ் ஆகுறதையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு திரிபலா நல்லா ரோல் பண்ணும். இந்த கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இதோடைய வந்து செய்யக்கூடியது வந்து நீங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம்.
மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஈஸி அவைலபிள் தான். இது வந்து ஈஸியாக எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரக் தான். ஸோ இந்த திரிபலாவை நீங்கள் டெய்லி சுடுதண்ணியில் 1/2 ஸ்பூன் டெய்லி காலையில் இரவு எடுக்கும்பொழுது ஊஸ் ஆகிறது, பெயின் வர்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. வெளிப்பிரயோகமா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா நம்ம வந்து திரிஃபலாவை வந்து பயன்படுத்தலாமா? கண்டிப்பா. இப்போ வந்து அந்த ஊஸ் ஆகுறதுன்னு சொன்னேன்ல, இப்போ நீர் கசிவோ, ரத்த கசிவோ வரும்பொழுது, நீங்க 2 ஸ்பூன் திரிபலா சூர்ணத்த வந்து வெதுவெதுப்பான கொதிக்க வச்சு, ஆற வச்ச தண்ணீல டைல்யூட் பண்ணிட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு, அதுல நீங்க சிட் பாத் இப்ப எப்படி அலோபதில வந்து சிட் பாத் வந்து லோஷன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கு பதிலா நீங்க இந்த திரிபலா சூர்ணம் கலந்த சுடு தண்ணீல நீங்க சிட் பாத் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடம் நல்லா ப்ராப்பரா ஹைஜீனிக்கா மாறும், கிளீன் ஆகும். ஊஸ் எதுவும் இல்லாம அந்த இடம் நல்லா புரொடெக்டிவா இருக்கும். சைஸுமே குறையத பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ சிட் பாத் எடுக்க முடியாதவங்க ஜஸ்ட் வாஷ் கூட வாஷ் பண்ணிக்கலாம். கூட பண்ணிக்கலாம். அந்த திரிபலா வச்சு நீங்க வாஷ் பண்ணாலும் அது நல்ல இம்பாக்ட் குடுக்கும் ஓகே. உங்களுக்கு. இது டெய்லியுமே பண்ணலாமா? டெய்லி பண்ணலாம். சிம்ப்டம் இருக்கிற டெய்லியுமே பண்ணலாம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி லெவல்ல இருக்கும்பொழுது, இத நீங்க வீட்ல ரெமெடியா பண்ணலாம். ஸோ 2nd டிகிரி, 3rd டிகிரி, 4th டிகிரி போகும்பொழுது, கண்டிப்பா டாக்டருடைய ரோல் இதுக்கு தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பைல்ஸை நம்ம எப்படி அணுகணும்? என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு? முக்கியமா என்னென்ன மாதிரியான வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.